இல்லையா கேன்சரு, இல்லையா லைஃபு, என்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்து சொத்து வாங்குறாங்கடா, அந்த சொத்துக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேயா. 40 லட்ச ரூபா மேலே என் பொண்டாட்டிக்கு செலவுக்கு வச்ச ஹாஸ்பிட்டல். அவன் உடம்பு உறுப்பை கட் பண்ணி அசிங்கப்படுத்தி என் பொண்ணுக்கு தாய்ப்பால் குடிச்ச பார்வை இல்லையா. என்னை எல்லாரும் என்னை விட்டு போகும்போது என் பூமியை கூட இருக்கு இல்லையா. அதாயா சாமி, அதாயா இயற்கை. இல்லாத ஒன்று அடிச்சுக்கிட்டு யாயா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்காரங்கிட்ட மருந்தே இல்லையா, எந்த வியாதிக்கும் மருந்தே இல்லையா. வியாபாரம் நெகட்டிவாக இருக்கிற ஷேட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஹீரோவாக மாறி போச்சு. ஆக்சுவலாக உண்மையாலுமே ஹீரோவை தமிழ் சினிமா அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் சினிமாவில் தோத்துக்கிட்டு இருக்கிறது தான் அதிகம். ஒரு வருஷத்துக்கு 300 படங்கள் வருது, அதில் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி படமாக மாறுது. அப்போ 294 ப்ரொடியூசர்ஸ் எங்கே, அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் எங்கே, அங்கே ஒர்க் பண்ண கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் எங்கே, சைனே இல்லையே. அது எது நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுறேன். என்ன அக்செப்ட் பண்ணலன்னா ஒரு படத்தோடய நின்றுடும். அக்செப்ட் பண்ணாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவேன். இப்போ ரியல் எஸ்டேட்டில் நான் வளர்ந்து வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காம்படிட்டர்ஸ் என்னோட பேனர்ஸ் இருந்துச்சுன்னா கிழிச்சு போட்டுறாங்க. இப்போ நான் போய் ஒரு லேண்டை பார்த்து லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் கழிச்சு அதுக்கு பக்கத்துலேயே வாண்டடாகவே அவங்க அதிகமான காசு கொடுத்து வாங்கி கம்மியாக போடுறாங்க, என்னை கீழே கவுக்கணுன்ட்டு. இந்த பிரச்சனைலாம் எதுக்காக இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நீ பெரிய லீடராக மாறணும், பெரிய தலைவனாக மாறணும், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னா இவ்வளோ பிரச்சனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றது ஒரு டெஸ்டிங்காக தான் பார்த்தேன். காசு தான் பவர், காசு இருந்தால் தான் மரியாதை. அது பெத்த தாயாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, பணம் இருந்தால் தான் மரியாதை. இது ஃபேக்ட், இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே ஏற்றுக்கிறதுக்கு மனப்பான்மை. நம்ம என்ன எடுத்ததுமே ஒரு டைலாக் சொல்லிடுறோம், காசெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, அன்பு தான்ப்பா எல்லாம். எஸ், அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ கடனில் சொத்து வாங்காதீங்கன்ற, இன்ஃபேக்ட் சென்னையில் சொத்தே வாங்காதீங்கன்ற. சென்னை வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சுங்க, யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆசை இருக்கும், தகுதி இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே ஆசைக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர தகுதியை வளர்த்துக்கல. தகுதியை வளர்த்துக்கங்க, தகுதியை வளர்த்துக்கிட்டு ஆசையை ஏற்படுத்தி நம்ம வளர்ச்சி வளர்ச்சின்னு எதெல்லாம் நம்புறோமோ அதெல்லாம் நம்மளை அழிக்க தான் வந்துருக்கு. நான் வந்து இந்த வாட்டி தீபாவளி அண்ட் தசராக்கு ஆஃபர் என்ன தெரியுமா தம்பி, ஒரு 20 பேருக்கு பிளாட் ஃப்ரீயாக தரேன் தம்பி. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, 1000 rupees மொத்தம் கொடுத்துட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நான் ரீஃபண்டபிள். நான் ஹிடன் காஸ்ட்டே இல்லை, 1700 இந்த 1800 இதுக்குள்ளவே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹிடன் காஸ்ட் எதுவுமே எல்லாமே முடிச்சு தரேன். யாருன்னா கொடுக்க முடியுமா? நான் ஏதாவது சிஎம்ஓ பிஎம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரூலே அப்பனோட சொத்து பிள்ளைக்கு வரக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சு சாப்பிட்டு போயிடு, நீ சேர்த்து வச்சா தானே அது எந்துன்னு அடுத்த ஜென்ரேஷன் வேலை செய்ய உட்காந்து. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருக்குமே குத்தனா ரத்தம் ரெட் கலரில் தானே வருது. பணக்காரனுக்கு வேற கலரில் வருதா, ஏழைக்கு வேற கலரில் வருது. யூனிவர்ஸ் கரெக்டாக தான் எல்லாத்தையும் படிச்சிருக்கு, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கணும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் shirts and trousers. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோட கிங்னு சொல்லக்கூடிய ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். அதாவது உங்களை பார்த்தவொன்னே ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போது என் வாழ்க்கையிலையும் சரி, என் வயசில் இருக்கக்கூடிய பசங்க வாழ்க்கையிலையும் சரி, பிரச்சனை சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த பிரச்சனை வந்தோடனே என்னடா வாழ்க்கை, இது வாழ்க்கை என்னடா இப்படி போகுது அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணி டிப்ரெஷனில் போகிற அளவுக்கு இருக்கும். அதுவும் அந்த பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிருக்காரா, இவ்வளோ விஷயங்களை இப்படி டேக்கிள் பண்ணி இப்போ இங்கே ஒரு அவருக்குன்னு ஒரு தனி இடத்த உருவாக்கி இங்கே இப்போ எங்களுக்கு முன்னாடி என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்படி சார் இது? எப்படின்னா, அது வந்து நான் புக்ஸை ரொம்ப நம்ப போகல. படித்தா பெரியலாம் விளையாடுறாங்கல்ல. படிப்பு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா வேலையை தான் கற்றுக் கொடுக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃப் இதெல்லாம் தாண்டி வந்து வெளியில் வந்து சோ கால்டு சொசைட்டின்றோம் இல்லையா, அது கூட பழகும்போது தான் அதோட ஆக்சுவல் ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரிய வரும். ஸோ நான் சொசைட்டி கூட அதிகமாக பழகின தொட்டு எனக்கு அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது கற்றுக்கிட்டேன், அந்த அனுபவம். ஓகே. பட் அட்லாஸ்ட் எல்லாருமே ஹியூமன் தானே, எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ உங்கள் மனைவி இறந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய நடந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். இதில் வந்து ஒரு விஷயம் நமக்கு நடந்தாலே மனுஷனாக இருந்தால் ஓரளவுக்கு சோர்ந்து போயிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துருவோம். பட் அதையும் மீறி வந்து நீங்கள் நிறைய விஷயத்த அப்படியே பண்ணி உங்களுக்கான ஒரு தனி இடத்த உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அதுதான் எப்படி? சரி, அது வந்து எப்படின்னா, இது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், பட் ஈவன் தென் சொல்கிறேன். அதை தாண்டி இப்போ நான் இருக்கேன் இல்லையா, இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? இப்போ ரியல் எஸ்டேட்டில் நான் வளர்ந்து வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காம்படிட்டர்ஸு என்னோட பேனர்ஸ் இருந்துச்சுன்னா கிழிச்சு போட்டுறாங்க. இப்போ நான் போய் ஒரு லேண்டை பார்த்துட்டு பேசி அதை செலக்ட் பண்ணி லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் கழித்து அதுக்கு பக்கத்துலேயே வாண்டடாகவே
அவங்க அதிகமான காசு கொடுத்து வாங்கி கம்மியாக போடுறாங்க என்னை கீழே கவுக்கணுன்ட்டுன்னு. ஸோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரு ஸ்டேஜில் வரும். இந்த பிரச்சனைலாம் எதுக்காக இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, உனக்கு இவ்வளோ பிரச்சனை தரேன், நீ பெரிய லீடராக மாறணும், பெரிய தலைவனாக மாறணும், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னா இவ்வளோ பிரச்சனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றது ஒரு டெஸ்டிங்காக தான் பார்த்துக்கணும். ஸோ நான் எதுக்கெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் அழுதணும் அதெல்லாம் வந்து என்ன ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ பிரச்சனைகள் வரும்போது அழுவாதீங்க, ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துடாதீங்க. மோர் த ப்ராப்ளம்ஸ் மோர் யூ க்ரோ. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற ஒரு விஷயம். நம்மள பிரச்சனைகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதில் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்கும்ல, இரும்பு அடிக்க அடிக்க தான் அது வந்து ஸ்ட்ராங் ஆகும், கத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்லும்போது. அதுதான் எதார்த்தம், அதுதான் யூனிவர்சல் ஃபேக்ட்டு. ஸோ யூனிவர்ஸ்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு படைப்பு, ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இதில் வந்து எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ், எக்கச்சக்கமான வன்மம், எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டியாக மாறிப்போச்சு. ஸோ இப்போது குறை, எதுக்கு எடுத்தாலும் குறை. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, அதுக்குன்னு நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நான் சொல்கிறது தப்பு, இல்லை நான் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ரைட், அப்படி கொண்டு போக முடியாது. உங்கள் பர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். இது ஏற்கனவே ஒருத்தர் சொன்னது தான், நான் ஏற்கனவே ஒரு புக்கில் எல்லாம் படிச்சிருக்கேன். இப்போது உங்கள் கையில் ஒரு கன் இருக்குது, கன் எடுத்து எதிர்க்க இருக்கிறவரை சுட்டுட்டீங்க, அது தப்பாக ரைட்டா? தப்பு. சரி, இப்போ இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே வாங்க. நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, ஓகே, எதிர்க்க இருக்கிறவர் பாகிஸ்தான் தீவிரவாதி, இப்போ கன் எடுத்து அவரை சுட்டுட்டீங்க, இப்போ தப்பாக ரைட்டா? தப்பு கிடையாது. எப்படிங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பர்பஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் பர்ஸ்பெக்டிவ், அதுதான் பர்பஸ். ஸோ அந்த சூழ்நிலைகள் தான் அது வெற்றியா தோல்வியா அப்படின்ட்டு டிசைட் ஆகும். நேற்று முந்தா நாள் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆச்சு, எல்லாருமே இந்தியா பெருசாக செலிப்ரேட் பண்ணி ஜெயிச்சிட்டோன்றாங்க. அதனால் கவர்மெண்ட்டாக நடத்துது மேட்ச்சு, யாரோ ஒரு ப்ரைவேட் ஃபேர்மு, அவன் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, அவன் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு வாருன்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை க்ரியேட் பண்ணி துபாயில் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு என்ன கிரேஸு, அது ஒரு ப்ரொபகண்டாவாக பண்ணிட்டாங்க. அது வச்சு ஒரு பெரிய அரசியல் பிஸ்னஸ் இது, அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ். ஸோ அது வானான்ற நான் என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான்ற பிரிவினைவாதமாக பார்க்காதீங்க. ஸோ வேறு மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், அது வானான்றேன். மீடியாவை நம்பாதீங்க, மீடியா பொய் ப்ரொபகண்டா தான் பண்ணுது. இன்ஃபேக்ட் இது கூட நீங்கள் சொல்லலாம், பட் விஜயகாந்த்னு ஒரு மனுஷன் இருந்தாரா, மீடியா எவ்வளோ நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறமா அவர் சாமி, அவர் அப்படி இப்படின்றாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்காக வந்துச்சுன்றாங்க, அதே நெகட்டிவாக ப்ரொபகேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த மீடியானால இருந்தால் ஒரு நல்ல மனுஷன் நம்ம இழந்தோம் பவருக்கு வராமல். ஸோ அப்போது வந்து தப்பான விஷயங்களாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கமர்ஷியலாக மாறிப்போச்சு எல்லாமே. காசு தான் பவர், காசு இருந்தால் தான் மரியாதை. அது பெத்த தாயாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, பணம் இருந்தால் தான் மரியாதை. இது ஃபேக்ட், இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே ஏற்றுக்கிறதுக்கு மனப்பான்மை இல்லை. நம்ம என்ன எடுத்ததுமே ஒரு டைலாக் சொல்லிடுறோம், காசெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, அன்பு தான்ப்பா எல்லாம். எஸ், அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லையே. ஸோ நான் ரியல் எஸ்டேட்லேயே வந்து கடனில் சொத்து வாங்காதீங்க, கடன்காரனாக மாறாதீங்க அப்படின்றேன். அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ப்ரொபகண்டாக மாறிடுச்சு. நம்ம வந்து ஒரு இதுக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் லோன் உங்களுக்கு ஹோம் லோன் ரெடியாக இருக்குது சார், அப்ரூவ்ட் லோன் சார், ப்ரீ அப்ரூவ்ட் சார், வாங்கிக்கோங்க சார். சார் உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து லோன் வேணுமா, வாங்கிக்கோங்க சார். சார் இந்த லோன் வேணுமா, வாங்கிக்கோங்க சார். ப்ரீ அப்ரூவ்ட் சார் டெம்ப்ட் பண்ணி நம்மளை வாங்க வச்சுறாங்க. அதுக்கப்புறமா 20 வருஷம் ஹோம் லோன் கட்டுறாங்க. அது ஒரு தலைவலியாக மாறுதில்ல. ஸோ கடனில் சொத்து வாங்காதீங்கன்ற. இன்ஃபேக்ட் சென்னையில் சொத்தே வாங்காதீங்கன்ற. சென்னை வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சுங்க, யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இது ஆசை இருக்கும், தகுதி இருக்கும், தெரியா? இன்றைக்கி எல்லாருமே ஆசைக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர தகுதியை வளர்த்துக்கங்க. தகுதியை வளர்த்துக்கிட்டு ஆசையை ஏற்படுத்திக்கோங்க. இப்போ சென்னை ஆல்ரெடி சேச்சுரேட்டட். இப்போ நான் வரேன் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம்லேருந்து இங்கே நான் வர்றதுக்கு, கேகே நகர் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 hour 2 hours. யோசிச்சு பார்த்துக்கோங்க. பெங்களூர் எடுத்துக்கோங்க, பெங்களூரில் இருக்கிற எல்லா கார்பரேட்ஸ் எதனால டெவலப் ஆச்சுன்னா, கார்பரேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ், மோர் த டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ், மோர் த டிஸ்ட்ரக்ஷன் ஹேப்பன்ஸ். இதுதான் என்னோட தாட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற ஒரு தாட். நம்ம வளர்ச்சின்னு எதெல்லாம் நம்புகிறோமோ அதெல்லாம் நம்மளை அழிக்க தான் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் 100 ரூபாய்க்கு பிளாட் கொடுக்க ஆரம்பித்தேன், 200 ரூபாய்க்கு பிளாட் கொடுக்க ஆரம்பித்தேன். கடனில் வாங்காதீங்க 4 வருஷமாக நான் ப்ரொபகேட் பண்ணேன். எதெல்லாம் கனவுன்றாங்களோ அந்த கனவு இல்லைடா, அது யதார்த்தமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்டா அப்படின்ட்டு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சேன்னா அது காசாக டபுளாக ஆகுதா? இப்போ ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி வச்சிடுறேன் 100 ரூபாய்க்கு, ஒரு 5 வருஷம் கழித்து அது வந்து டபுள் ஆகுமா?
ஆகாது. அதே அரிசி தான், அது புழு புத்து போய்ட்டுருக்கும், கெட்டு போய்ட்டுருக்கும். ரைட். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது. அந்த பேசிக் நீட்ஸில் உண்ண உணவு மல்டிப்ளை ஆகாது. ரைட். உடுக்க உடை மல்டிப்ளை ஆகாது, இருக்க இடம் மாத்திரம் மல்டிப்ளை ஆகும். அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அப்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும்போது டெவலப்ட் ஏரியாலேயே எல்லாரும் பிளாட்டு போட்டு லோனுன்னு ஒரு கடங்காரனை ஆக்குறாங்க. இந்த மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா தம்பி? நல்லா படித்தா நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட் கிடைச்சா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல வேலை கிடைச்சா நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க, நல்ல இடத்துல பொண்ணு கொடுத்தா அவங்க ஒரு 25,000 இல்லை 50,000 நகை போட்டு கொடுப்பாங்க. அந்த நகையை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு பில்டரை போய் பாரு, அதில் 25% டவுன் பேமெண்ட்டை கட்டு, 75% லோன் வாங்கிக்கோ, 15 வருஷத்துக்கு பிளாட் லோன் கட்டு, பிளாட் லோன் முடியும் போது ஹவுசிங் லோன் போடு, அது ஒரு 15 வருஷம் கட்டு, பிறந்த பிள்ளைங்களை படிக்க வை, சத்துப்போ. இதுதான்மா வாழ்க்கை, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வாழான்ற நான் வேற என்னதான் பண்ணணும்? சரி, யதார்த்தமாக இருங்க, உங்கள் கையில் இருக்கிற அளவுக்கு ஆசைப்படுங்க. அதுதான் சொல்கிறேன், ஆசை தகுதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ 50,000 சென்னையில் வாங்காதீங்கன்ற. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரோட ஆசை, ஃப்ரெண்டு அங்கே வாங்கிட்டான் வீடு, இங்கே வாங்கிட்டான், இந்த இடம் இருக்குது, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. நம்ம பழைய படங்கள் எல்லாம் ரொம்ப பார்த்துட்டு கெட்டு போயிட்டோம். சவுத்தில் ஆணி அச்சா ஓனர் திட்டுறான்ட்டு. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு. 50,000 நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டோ இல்லை 1 BHK ஃப்ளாட்டோ இல்லை 1 BHK ஹவுஸோ 10,000 rupees ரீசனபிளாக ஒரு மிடில் கிளாஸ்க்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதே வீடு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 கோடி ரூபா அவங்க வீட்டோட காஸ்ட். நீங்கள் இஎம்ஐ ஒரு 25 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணணும், மிச்சம் இஎம்ஐ 75 lakhs நீங்கள் லோன் எடுத்துகிட்டு 75,000 to 80,000 இஎம்ஐ கட்டணும். அது எப்படி கட்டுவீங்க? அதுக்கு பதில் லைஃப் லாங் அந்த வீட்டிலே வாடகைக்கு 10,000 ரூபா 10,500 இல்லை 15,000 இருந்துட்டு போயிடலாமே. நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு டெவலப்பிங் ஏரியாவில் செங்கல்பட்டு திண்டிவனம் உங்கள் சொந்த ஊருன்னு இருக்கும்ல, அது போடுங்க. சென்னை வந்து என்டையர் தமிழ்நாடோட அட்ரஸ், எல்லாரும் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ன் அண்ட் பாட்டம். சென்னை கிடையாது, 30 to 40% தான் பார்ன் அண்ட் பாட்டம். அதேமாதிரி நீங்கள் எல்லாருமே மற்ற ஊருங்கள்லேருந்து வந்தவங்க தான். அந்தந்த ஊரில் வாங்கி போட்டுக்கோங்க, அவ்வளோதானே. ஓகே. ஸோ சென்னையில் வாங்குறது வந்து ஒரு சென்னை இல்லை, சிட்டிஸில் வாங்காதீங்கன்றேன். எங்க மெயின் சிட்டி, பெங்களூர் சிட்டிலையும் வாங்காதீங்க, மும்பையில் வாங்காதீங்க. இப்போ பெங்களூரில் நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எதெல்லாம் எலக்ட்ரானிக் சிட்டிலையும் ஜிகினி மைசூர் ரோடிங்கெல்லாம் நான் எதெல்லாம் 1,400 2014 கொடுத்தனோ அதெல்லாம் இன்றைக்கி வெறும் 2,000 ரூபா தான் போகுது ஆஃப்டர் 10 years. பிகாஸ் மார்க்கெட் இஸ் சேச்சுரேட்டட். இங்கே நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும்னு. டெவலப்ட் ஏரியாவில் சொத்து வாங்காதீங்க. சென்னை இஸ் ஆல்ரெடி டெவலப்டு. புதுசாக எதனா டெவலப்மெண்ட்னு கொண்டு வர முடியுமா? கிடையாது. இட்ஸ் ஆல்ரெடி சேச்சுரேட்டட். ஸோ டெவலப்பிங் ஏரியா போங்கன்றேன். அங்கே உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பிளாட் வாங்கிக்கலாம், 15 லட்ச ரூபா கொடுத்து பிளாட் வாங்கிக்கலாம். அது அப்ரிஷியேட் ஆகும். அதுவும் எப்படி ஆகும்? தட் வில் அப்ரிஷியேட் ஒன்லி ஃபார் 5 to 10 years. பட் நீங்கள் ஹோம் லோன் கட்டுற லோன் வந்து 15 to 20 years கட்டுறீங்க. யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம்? நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். கார்பரேட்ஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகுது, நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வாங்கன்ற. ஸோ டெவலப்பிங் ஏரியாஸில் லேண்ட்ஸ் வாங்குறோம். நம்ம லேண்ட்ஸ் வாங்கும்போது எந்தெந்த விஷயம்லாம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்குது? ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட்டை பாருங்கள் போதும், அவ்வளோதான். சிம்பிளாக டாக்குமெண்ட்டை பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். டாக்குமெண்ட்டில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தன்வீர். இப்போ தன்வீர்கிட்ட நான் பேசணும், தன்வீரை என்கொயர் பண்ணணும்னா தன்வீரோட அப்பா அம்மா யாருன்னு பார்ப்பேன், அவங்க தாத்தா பாட்டி யாருன்னு பார்ப்பேன், கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு பார்ப்பேன், அவ்வளோதானே. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவேன். இதுதான், அதுதான் லீகலில் பார்க்க சொல்கிறேன். இப்போ என்கிட்டேருந்து சொத்து வாங்குறீங்கன்னா ஆனந்த் பேரில் இருக்கா டாக்குமெண்ட்டு, ஆனந்துக்கு எப்படி வந்துச்சு, ஆனந்த் யார்கிட்டேருந்து வாங்கினார், அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு 40 years டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள் போதும். அவ்வளோதானா? சிம்பிளாக சொல்லிட்டீங்க. எல்லாருமே வந்து இது இந்த காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் நம்ம. எஸ், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சிம்பிளாக பார்க்கலாமே. ஓகே. ஸோ எல்லா விஷயமும் சிம்பிளாக பார்க்குறது பெட்ரு. அவ்வளோதான். கடனில் வாங்காதீங்க, சென்னையில் வாங்காதீங்க சொத்து. என்னோட பர்சனல் அட்வைஸ். கடன்காரனாக தான் போவீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மிடில் கிளாஸுமே சென்னையில் சொத்து வாங்கி ஹோம் லோன் கட்டும்போது வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு தள்ளுறாங்க. என் மனசார கேட்டிருக்கேன். சரி, இப்போ கடனில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எடுத்துப்போமே, என் சம்பளம் வந்து ஒரு 30,000 ரூபாய் வச்சுக்கலாம். 30,000 ரூபாய் என் சம்பளம். நான் வந்து வீட்டுக்கு வாடகை கட்டுறேன், வீட்டில் இருக்க ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது நான் எப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேன்? நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிங்க, அதுக்குன்னு கடனில் போய் விழுவீங்க. 30,000 ரூபாய், அதுதான் ஆசை தகுதின்னு ஒன்று இருக்குது. ஆசை வேறு, தகுதி வேறு. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே தெரியல. 30,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேணும், நான் டெவலப்மெண்ட்னா வீடு வாங்கினா டெவலப்மெண்ட் இல்லை, கடன்காரனாக தான் போவீங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும், டிப்ரெஷன் தான் ஆகும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் வேறு மாதிரி இருந்தது. 2007, 8, 9, 10, 11 எல்லாம் நீங்கள் கட்டுற வாடகை 7,000 ரூபாய், இஎம்ஐ வந்து போகும்போது 10,000 ரூபாவாக போகும்.
ஸோ 3000 ரூபாய் போடலாம். இன்றைக்கி அப்படி இல்லை, நீங்கள் கட்டுற வாடகை 10,000 ரூபாய், இஎம்ஐ 75,000 ரூபாய், எது பெஸ்ட்டு? ஸோ 30,000 ரூபாய்க்கு உங்கள் சொந்த ஊர் ஏதோ அந்த சைடில் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நான் தரேன் தம்பி. உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு பிளாட் வேணுமா நான் தரேன். 1 லட்ச ரூபாய்க்கு வேணுமா நான் தரேன். உங்களுக்கு 15 லட்ச ரூபாய்க்கு பீச் பக்கத்தில் பியூட்டிஃபுல்லாகவே ஒரு பீச் ஹவுஸ் கட்டி கொடுக்கிட்டா 15 லட்ச ரூபா கொடுங்க நான் தரேன். ஆமாம், பாண்டிச்சேரி பக்கத்தில் கடலூரில் தரேன், பீச் பக்கத்தில் வெறும் 15 லட்ச ரூபா. எப்படி பாசிபிள் அது? நான் தரேன். எனக்கு வந்து லாபம் 50,000 ரூபா தான். அது எவ்வளோ பர்சன்டேஜ் தரும்? அதுவும் ஓப்பனாக சொல்கிறேன், 5% எனக்கு ஸ்லாப். 75,000 ருபீஸ் என்னோட ப்ராஃபிட்டு. வேற என்ன அங்கே மார்க்கெட்? இப்போ உங்களுக்கு காட்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே உங்களுக்கு 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கூட பிளாட் கிடையாது. மாநகராட்சியில் உட்பட்ட ஒரு சொத்து 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, உங்களுக்கு ஒரு காட்டேஜ் கட்டித்தரேன், 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது பிஸ்னஸ் டபுள் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு மாதம் 30,000 ரூபாய் இன்கம் தரேன். உங்களுக்கு வீடு வேணுமா? சென்னை சிட்டிக்குள்ளே வாங்காதீங்க. சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் மதுராந்தகம்னு ஒரு ஏரியா, அங்கே உங்களுக்கு 14.5 lakhsக்கு வீடு கட்டித்தரேன். டிடிசிபின்ற அப்ரூவல். வேற என்ன தேவை? 50,000 ரூபாய் இருக்கா நான் பிளாட் தரேன். 1 லட்ச ரூபாய் இருக்கா நான் பிளாட் தரேன். 50,000 ரூபாய் 1 லட்சத்தில் நான் தரேன். நான் வந்து இந்த வாட்டி திவாலி அண்ட் தசராக்கு ஆஃபர் என்ன தெரியுமா தம்பி? என்னது சார்? ஒரு 20 பேருக்கு பிளாட் ஃப்ரீயாக தரேன் தம்பி. எப்படி சார்? நான் சம்பாதிக்கிற மார்ஜின் ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து 3 மாவட்டம் 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் இருக்கிற மக்களுக்கு போய் சேரணுன்ற அது நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா வந்து இங்கே என்னோட டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டைம் சொத்தே இல்லாமல் இருக்காங்க தெரியுமா சார். நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் வாங்கினதே இல்லை. நானும் வாங்கலை, எங்கள் அப்பாவும் வாங்கலை. அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா ஓகே, இது அந்த க்ரைட்டீரியாவில் அதெல்லாம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, 1000 ருபீஸ் மொத்தம் கொடுத்துட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நான் ரீஃபண்டபிள். அவ்வளோதான். நான் கிராஸ் செக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 15 லட்ச ரூபாய் வந்து லைஃப் சூப்பராகவே இருந்துக்கிட்டு இருக்கோன்னு இல்லை, இந்த 15 டேஸ்க்கு நான் தரேன். எனக்கு மார்ஜின் இல்லை. அதான் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நான் சொல்கிற ரேட் எவனா சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1700 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், நான் ஹிடன் காஸ்ட்டே இல்லை. 1700 ரூபாயிலேருந்து 1800 ரூபா இதுக்குள்ளவே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹிடன் காஸ்ட் எதுவுமே எல்லாமே முடிச்சு தரேன். யாருன்னா கொடுக்க முடியுமா? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை டிஃபால்ட் 2200 ரூபா 2500 ரூபா அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியோடு உங்களுக்கு தரேன். வேறு என்ன தேவை? இயற்கையோட படைப்பில் நிலமுங்கிறது எல்லாருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப கனவாக மாற்றி கமர்ஷியலாக மாற்றிட்டாங்க. எனக்குள்ளே இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? முத இந்த பூமின்னு வந்ததா? முத இந்த பூமின்னு வரும்போது இந்த பூமியில் எவன் வந்து இது என்னோட லேண்டுன்னு எவன் விற்றது, எவன் வாங்குது? இதுதான் என்னோட கேள்வி. ஆதிவாசிகள் காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டாலுமே தெரியல. எவ்வளோ வருஷம் வாழ போகிறோம் நம்ம? 200 வருஷம் கிடையாது, 50-60 வருஷம், 70 வருஷம், அதிகபட்சம் 80 வருஷம். அது வாழ்கிறதுக்குள்ள இது ஏன் இடம் ஏன் நிலம், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு போயிருக்கு. அது சூப்பராக இருந்துட்டு போகலாமே. இதில் நான் ஓனர், நான் ஏதாவது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் ஏதாவது சிஎம்ஓ பிஎம் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரூலே அப்பனோட சொத்து பிள்ளைக்கு வரக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாரித்து சாப்பிட்டு போயிடு, நீ சேர்த்து வச்சா தானே அது எந்துன்னு அடுத்த ஜென்ரேஷன் வேலை செய்யாமலே உட்காருது இல்லையா? ஸோ ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருக்குமே குத்துனா ரத்தம் ரெட் கலரில் தானே வருது. பணக்காரனுக்கு வேறு கலரில் வருதா, ஏழைக்கு வேறு கலரில் வருதா? யூனிவர்ஸ் கரெக்டாக தான் எல்லாத்தையும் படிச்சிருக்கு. நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கணும். இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் கஷ்டப்படுறான், இவன் இந்த ஜாதி, அவன் அந்த மதம். ஸோ யூனிவர்ஸ்னு ஒரே ஆங்கிளில் பார்த்துருங்க. கடவுள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டார். இந்த பிரபஞ்சம் பவர்ஃபுல். அந்த பிரபஞ்சத்தை பாருங்க. ஓகே, உங்களால் எப்படி சார் கொடுக்க முடியும்? இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, ஓகே, உங்கள் மனசு இருக்குது, நீங்கள் கொடுக்குறீங்க. பட் இது வந்து காம்படிட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. ஓகே, நான் என் தட்டில் 10 இட்லி என்னால் சாப்பிட முடியுதுன்னா நான் அதை மட்டும் தான் வாட்சி. நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது பொறாம பிடிச்சோம். அது எனக்கு நான் அந்த நோக்கம் வானான்றேன். ஓகே, உங்களை வந்து நோண்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதான் நோண்டுறாங்களே. என் பேரை கெட்டதாக இருக்கணும்னு பார்க்குறாங்களே. நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. என்ன டவுன் பண்ணுவீங்களா? நான் எடுக்கிற லேண்ட் இன்னொருத்தர் லேண்ட் ஒரு வச்சு எடுத்துகிட்டு போவீங்களா? சரி, எடுத்துகிட்டு போவோம். எவ்வளோ லேண்ட் எடுத்துகிட்டு போவேன்? 1 2 3 அதுக்கு வருமா நீயே வெறுத்துற மாட்டேன். நான் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை தான். அப்பா டைலர் தான் பண்ணார், டைலர் வேலை தான் செஞ்சார். இன்றைக்கி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கொடுக்குறது தானே யூனிவர்சல்லாம். இயற்கையோட படைப்பை கொடுக்கறது தானே இயற்கை. இப்போ சூரியன் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. அதுக்கிட்ட போய் எப்போ நான் கேட்டிருக்கேன்? சூரியன் வந்து எப்போ நம்மளை கேட்டிருக்கா, டேய் உனக்காக நான் எவ்வளோ வெளிச்சம் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு ஏதாவது பண்ணியாடா கேட்டிருக்கா? இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கே காற்றுருக்கு, ஆக்சிஜன், இதுதான் கடவுள். இந்த ஆக்சிஜன் நம்மளை சுற்றி போயிட்டே இருக்குது. அதுக்கு எப்படின்னா நன்றி சொல்லியிருக்கோமா?
காசுக்கு ஒருத்தரம் கீழே விழுந்தா தொட்டு கும்பிட்டு அது ஒரு பேப்பர், அது ரொம்ப நன்றி சொல்லிட்டு போவோம். சுவாசிக்கிற காற்று இப்படி மூக்கும் வாயும் பொத்தணும்னா 3 நிமிஷம் மேலே நம்ம உயிர் வாழ மாட்டோம். அப்போ நம்மளை வாழ வைக்கிற இந்த காற்று தான் சாமி. அது புரிய மாட்டேங்குதுல்ல. சன் கிளாஸ்ன்னு போட்டுப்போம், ஏன்னா சன்ரைஸ் வந்து ரொம்ப கெடுதல் அப்படி. அது பொய். இயற்கை அழிக்க வந்தது கிடையாது, இயற்கை வாழ எல்லாரையும் வாழ வைக்க தான் வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுகிறீங்க சார். எப்படி நீங்கள் பேசும்போது அப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது நீங்கள் பேசுகிறது எல்லா விஷயமும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இப்போ காலேஜஸ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடித்த ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு முதல்ல பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிற 3 புக்ஸ் படிங்க. ஓகே. அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஹிட்மேன் ஜான் பர்கின்ஸ் எழுதின ஒரு புக்கு படிங்க. ஓகே. ராபர்ட் க்ரீனா 48 லா ஆஃப் பவர். நீங்கள் காலேஜில் படித்த புக்கெல்லாம் ஒரு கன்றாவைக்கும் யூஸ் ஆகாது. ஏதாவது வேலைக்கு ஒரு கேட் பாஸ் மாதிரி, ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கேட் பாஸ் மாதிரி யூஸ் ஆகும், அவ்வளோதானே தவிர நம்மளோட தனித்துவம் தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும். அந்த திறமை தான் அங்கே காட்டும். எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் அ நாலேஜ். இன்றைக்கி நிறைய பேர் எஜுகேஷன் தான் வாழ்க்கைன்னு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி எத்தனை இன்ஜினியர்ஸ் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, கார்பரேட்ஸ். அவன் படித்த படிப்புக்கும் அவன் செய்கிற வேலைக்கு எத்தனை லிங்க் இருக்கான்னு கேளுங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற மூவியில் கூட டெக்னீஷியன்ஸு இந்த பிஇ பண்ணியிருக்காரு, சிவில் இன்ஜினியர். லாஸ்ட்டில் வேறு எந்த ஆப்ஷனும் கிடைக்கலன்னு அந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டார். ஸோ அப்போது எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் அ நாலேஜ். இப்போ நீங்கள் விஸ்காம் படிக்கிறீங்க, எவ்வளோ வருஷம் படிச்சிங்க? 1ஆவதுலேருந்து படிச்சிருந்தீங்களா? அந்த 3 இயர்ஸ் தானே. அப்போ அந்த 3 இயர்ஸ் நம்ம டேரெக்டாக படிச்சுட்டு விஸ்காமுக்கு தேவையான போயிடலாமே. ஏன் 1ஆவதுலேருந்து ப்ரெஷர் போட்டு டென்ஷனு, லீவு போட்டால் திட்டுறது, ஈஸியாக கொண்டு போயிடணும். எஜுகேஷனை பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. இது மேலே எனக்கு ஒரு கோவம் இருக்குது. சொசைட்டி மேலே ஒரு வன்மம், நம்மளை சுற்றி என்னடா நடக்குது அப்படின்ற ஒரு தேடல். ஸோ இந்த யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃப்ரீக்வன்சி கேட்டாலே, ஒரு சில சவுண்ட்ஸ் கேட்டாலே அப்படியே சும்மா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். கோல்டன் ரேஷியோ ஃப்ரீக்வன்சின்னு யூடியூப்பில் தேடி பாருங்கள். நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு, ரிலீஃப்க்குன்னு நீங்கள் தேடி பாருங்கள். 432 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ எப்படி 91.3 எஃப்எம்னு போட்டால் எஃப்எம்மில் கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு வரது இல்லை, அதுதான் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இந்த யூனிவர்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். ஸோ ஆஃப்டர் த காலேஜஸ் அந்த புக்கு படிக்கணும், அப்புறமா சார் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேடல் இருக்கும்? நான் சொல்கிறது தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஐடியாவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பார்த்த லைஃப் வேறு, ஸ்கூலில் பார்த்த லைஃப் வேறு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வெளியில் வந்து சொந்தக்காரங்கன்னு பார்க்குறது லைஃபே வேறு. இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ஆட்கள் சொந்த பந்தம் முன்னாடி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு போய் தோத்துக்கிட்டு இருக்கும். நம்மளை அழிக்கிறது யாருமே கிடையாது, சொந்தக்காரங்க தான். அவங்களுக்கு நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காது, பொறாமை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பேசும்போது நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நானுமே டீசர்லாம் பார்த்துருந்தேன். இப்போது பார்த்துட்டேன் சார். சினிமாவில் வேறு காலை எடுத்து வச்சுருக்கீங்க, எப்படி சார்? அது நான் எடுத்துகிட்டு போகல, பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு பர்பஸ் கொடுக்குது, அது பிரகாரம் யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். ஆக்சுவலாக அது ஒரு 1 இயராகவே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நம்மளுக்கு சினிமா செட் ஆகுதுன்னு. ஸோ ஜனவரி, இந்த வருஷம் ஜனவரி டிசைட் பண்ணுது நியூ இயருக்கு. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 70-80% முடிஞ்சிருச்சு. இந்த கெட்டப் எல்லாமே அந்த அதான் சார் ராக்கி பை மாதிரி இருக்கீங்க சார். கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு ராக்கி பைக்கு ஃபுல்லாக கருப்பாக இருக்குங்க, வெள்ளை சால்ட் அண்ட் பெப்பர் தாடி. ஓகே. ராக்கி பை லெவல் வேறு. நாம் உள்ளூர் டீசரை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ டேரக்ஷனில் கால் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ வந்து இப்போது அது என்னோட ஓன் ஸ்டோரி தானே, என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் தானே. ஸோ அதனாலேருந்து நானே கற்றுக்கிட்டு, டெக்னிக்கல் டீம் எல்லாம் இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்கார் ராஜராஜான்ட்டுன்னு, அப்புறம் சரவண சக்தி சித்தப்பு, அப்புறம் கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க டெக்னிக்கலி. ஓகே. நான் அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணி கற்றுக்க வேண்டியது தானே. ஓகே சார், கற்றுக்கலாம்ல. கண்டிப்பாக சார், யார் வேணால் எதை வேணால் கற்றுக்கலாம், அதுவும் நீங்கள் சொல்லவே தேவையில்ல அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் இப்போ வரும்போது ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க. இப்போ சினிமாவில் எந்த மாதிரி போகலான்னு இருக்கீங்க நீங்கள்? தெரியல, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூனிவர்ஸ் கொடுக்குதோ அது பிரகாரம் போக வேண்டியது தான். ஓகே. ஸோ நம்மளை சுற்றி ஒரு வியாபார உலகம் போய்ட்டுருக்கு. நான் ஒன்று என்னோட கன்விக்ஷனில் கரெக்டாக இருக்கேன். சினிமாவில் வந்து ரொம்ப வில்லனிசம் இல்லாமல், அதாவது யதார்த்தமாக இருக்கிற வேர்ல்டு பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசலாம். ஓகே. அப்படின்றது தான் இது. கஞ்சா கடத்துறது, கொகைன் கடத்துறது, 1000 டன்னு சிலை கடத்துறது, இப்போ பார்த்தீங்கன்னா மரம் கடத்துறது, இது எல்லாமே வந்து இவங்களெல்லாம் ஹீரோவாக மாற்றிட்டாங்க. அதெல்லாம்
அதாவது நெகட்டிவாக இருக்கிற ஷேட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஹீரோவாக மாறி போச்சு. ஓகே. ஃபேக்சுவலாக உண்மையாலுமே ஹீரோவை தமிழ் சினிமா அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி தமிழ் சினிமா எல்லாமே. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சினிமாவில் தோற்றுக்கிட்டு இருக்கிறது தான் அதிகம். ஒரு வருஷத்துக்கு 300 படங்கள் வருது, அதில் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி படமாக மாறுது. அப்போ 294 ப்ரொடியூசர்ஸ் எங்கே? அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் எங்கே? அங்கே ஒர்க் பண்ண கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் எங்கே? சைனே இல்லையே. எஸ். ஸோ அது எது நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுறேன். ஆச்சுன்னா ஒரு படத்தோடைய என்னை அக்செப்ட் பண்ணலன்னா ஒரு படத்தோடைய நின்றுடும். அக்செப்ட் பண்ணாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவேன். ஓகே. அடுத்த படமும் வந்து அது தெரியல, வந்துக்கிட்டு இருக்கு. நான் எதுவும் அக்செப்ட் பண்ணல. ஓகே. பார்க்கலாம் என்ன நடக்குது. எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ? அது எல்லாத்தையுமே அவங்க சொல்ல முடியும். நான் அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறமா பார்க்கலாம் எந்த மாதிரி படம் வருது என்ன ஏதுன்னு. சரி சார், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்குது? இப்போ டேரக்ஷன் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இப்போ? சூப்பராக இருக்குது. அது ஒரு புது அனுபவம். நம்ம சினிமேட்டிக்காக ஒரு லைஃப் இருக்கும், யூனிவர்ஸ், சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை நான் ஒவ்வொரு இதுவும் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட வில் நாட் பிலீவ் இட் 160-170 படங்கள் பார்த்துருக்கேன். என்னோடய ஆக்டிங் நான் எப்படி பண்ணணும், எப்படி நடிக்கணும், எந்த ஒரு ஹீரோஸ்க்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நானே ஹோம்ஒர்க் பண்ணி அது ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைலாக் எல்லாம் கூட ரொம்ப என்னோடய ஓன் டைலாக்ஸ் தான் அது. ஸோ அதெல்லாமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி வரக்கூடாதுன்னெல்லாம் புது அனுபவமாக எல்லாமே நிறைய ஹார்ட் ஒர்க் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ ஆக்டராகவும் இருக்கீங்க, டேரக்டராகவும் இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா? சொல்லுங்கள். கேட்கலாம் சொல்லுங்கள். ஓகே. லைட்டாக ஏதாச்சும் சீன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் ரொம்ப டச் ஆகிற ஒரு விஷயம். ஸோ நானே டைரக்டராக இருக்கிற தொட்டு ரொம்ப எனக்கு உழுக்குன ஒரு விஷயம். மேபி இது சென்சாரில் கட் பண்ணுவாங்களா என்ன இதுன்னு எனக்கு தெரில. சித்தப்பா இல்லையா கேன்சரு, இல்லையா லைஃபு, என்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்து சொத்து வாங்குறாங்கல்ல, அந்த சொத்துக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேயா. 40 லட்ச ரூபா மேலே என் பொண்டாட்டிக்கு செலவுக்கு வச்சேன் ஹாஸ்பிட்டலில். அவன் உடம்பு உறுப்பை கட் பண்ணி அசிங்கப்படுத்தி என் பொண்ணுக்கு தாய்ப்பால் குடிச்ச பார்வை இல்லையா. நம்மளை சுற்றி பெரிய அரசியல் ஒன்று ஓடுதியா. என்னையா டாக்டரு, என்ன கடவுள், எங்கேயா இருக்கா கடவுள்? எல்லா சாமியும் போய் கும்பிட்டு வந்து எல்லா இதுலையுமே போயிட்டு வந்தல, இப்ப என் பொண்டாட்டியில விட்டு போறேன்றா. என் பொண்ணு யாரையா பார்த்துப்பா? நான் எங்க போவேன்? எங்கேயா இருக்கா சாமி? டாக்டர் எங்கேயா இருக்கா? எல்லாம் வியாபாரமா மாறி போச்சு. அவன் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தான் எதுக்கியா கன்சல்டிங் ஃபார்ம்ல என்கிட்ட கையெழுத்து வாங்குறான். எங்கேயா இருக்கா டாக்டர்? எல்லாம் கேடி பசங்களா இருக்காங்களே. என் வழி யாருக்கிட்ட சொல்லுவேன்? 10 லட்ச ரூபாய் கொடுத்து சொத்து வாங்கும்போது அந்த சொத்துக்கு நான் ஷூரிட்டி தரேன்னு என் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் வாய் வார்த்தையா வந்து சொன்னா உன் பொண்டாட்டியை காப்பாத்தில 5 வருஷம் பொழைக்கும், 10 வருஷம் பொழைக்கும். கடவுளுன்றையா எங்கேயா இருக்கா சாமி? ஒரு கடவுள் என்னடா ஒரு ஊர்ல ஆண்டி அவதாரம்ன்றான், இன்னொரு ஊர்ல ராஜா அவதாரம்ன்றான். கடவுள்கிட்டயே ஒற்றுமை இல்லையா? அட போங்கயா, எது தெரியுமையா கடவுள்? ஓ இப்போ நாங்கள் உட்காந்துருக்கும் போது சுவாசிக்கிறோம்ல, இந்த சுவாசிக்கிறதுக்கு காத்திருக்கேன், அதான் சாமி, அதான் இயற்கை. ஓ வானம் எந்த ஊருக்கு போனாலுமே நீல கலர்ல தானே இருக்கும், அதான் சாமி. ஓ தெரியுதே கடல், எந்த நாட்டுக்கு போய் பார்த்தாலுமே கடல் உப்பு கரிக்கும்ல, அதான் சாமி. என்னை எல்லாரும் என்னை விட்டு போகும்போது என் பூமியை கூட இருக்கு இல்லையா, அதாயா சாமி, அதாயா இயற்கை. இல்லாத ஒன்று ஆட்சிக்கிட்டு ஏயா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? இங்கிலீஷ்காரங்கிட்ட மருந்தே இல்லையா, எந்த வியாதிக்கும் மருந்தே இல்லையா, வியாபாரம். எப்படி இருந்துச்சு சார்? வேற மாதிரி இருந்துச்சு சார், வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்போ ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களே வந்து கிளிசரின் இல்லாமல் அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வராது. கிளிசரின் இல்லாமல் கண்ணிலேருந்து தண்ணி வராது. அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு சார். அது ரியல் பெயின். எவ்வளோ ப்ராக்டிஸ் நான் பண்ணும்போது எதனா மற்ற இவர் இந்த ஹீரோ மாதிரி பண்ணுறாரு அந்த ஓப்பனாக சொல்லுங்கள். யாரோட சிமிலராக எந்த மாதிரியும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் வேறு மாதிரி இருந்துச்சு சார். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் யாரும் இப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததில்லை சார். வெரி நைஸ் சார், வெரி நைஸ், வெரி நைஸ். இது கண்டிப்பாக உங்களுக்காக கண்டிப்பாக படமும் வெற்றி பெறும். அது இல்லாமல் நீங்கள் உங்களோட பயணம் வந்து இன்னுமே மேலே 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 போயிட்டுருக்கோம். எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் சார். நன்றி, தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். Ariza, shirts and trousers.